coming here and promoting our movie. So to be a part of this movie, like the 50th day, so to be a part is, I'm really happy. And yeah, I go to the part Agna Haryana. First of all, I want to thank you so much, and then our producer, thank you, sir. Then I have to thank Rio for making me so comfortable in the set. And now, like everybody said, I did well. So the first main reason is Rio for that, because I didn't have any tension. I was so friendly in the set, and adanala I could do better. And Hotel Car, he made me do this. So yeah, I do it. So for everybody who came here, thank you so much. Thank you. This is the success of good intention. This is the success of good hard work. This is the success of pure dedication. This is the success of Joe. Because of all of you, நீங்கள் எல்லாரும் தான் actually main காரணம் இந்த successக்கு. Thank you so much media for coming here. Only because you are here, that is why our film could be promoted. Thank you so much to the distributors and the producer, sir, for always being so motivating and very nice. Because of you, we are successful here. For the Joe team, thank you. எல்லாமே ஃபஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் இவ்வளோ வெற்றியானதுக்கு 2 ரீசன். ஸோ ஃபஸ்ட் ரீசன் வந்து இந்த படத்தை சுற்றி இருந்த லவ். ஸோ எங்கள் அப்பா அம்மா லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ரியோ ஒன்று லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு, சித்து ஒன்று லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஷூட்டிங்கில் நிறைய பேர் லவ் பண்ணியிருந்திருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுனால படம் நல்ல ஒரு ரொமான்டிக் ஃபிலிமாக லவ் ஃபிலிமாக வந்திருக்கு. ஸோ காலையில் மார்னிங் ஃப்ளைட்டில் தான் வந்தேன், திருச்சியிலேருந்து வந்தேன். ஸோ எப்படி ஒரு ஃப்ளைட்டை 2 பேர் ஓட்டுவாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை 2 பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க. அதில் முதல் ஆர் MS டோனி, OMRன்னு நாங்கள் கூப்பிடுவோம், ஹரிஹரன், ராம் அண்ணன். ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஜென்யூனாக இதில் ரைட்டிங்காகவே ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னும் ஒரு பவுண்டு கொடுக்கல. ஸோ அது இந்த மேடையில் பதிவு பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். பவுண்டை ரொம்ப நல்லா கேட்டேன். தமிழில் கொடுத்தாரு, இங்கிலீஷில் கொடுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு கேட்டேன். எனக்கு மட்டும் தரல, ஹீரோயின்ஸ்லாம் கரெக்டான டைமில் போயிடுச்சு பவுண்டு. ஸோ ஆனால் இந்த படம் அண்ணனால் மட்டும்தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ தெளிவாக எடுத்திருக்க முடியும். காரணம் இது அவரோட கதை. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது, அதையும் பதிவுபடுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மை கதை. 2வது பைலட் யார் அப்படின்னா ரியோன்னு. ஸோ இந்த படம் இந்த லெவலில் ரீச் ஆகும் அப்படிங்கிறத எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவர் நம்பினார். ஸோ எங்களுக்கு வந்து ஓகே, ஒரு படம் எடுத்திருக்கோம், ரிலீஸ் பண்ணுறோங்கிறது தான். இது 50 நாள் போகும், 75 நாள் போகுங்கிறதெல்லாம் ரியோனுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்யூ. படத்தில் இருக்க அந்த ட்ரெய்லரில் வச்ச டைலாக் தான் இந்த மொத்த படம். நமக்கு பிடிச்சது பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும், நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஏதாவது பண்ணும்போது தான் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக, எங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்காகவும் மாற்றி நாங்கள் எல்லாரும் எங்களுக்காக பண்ணிக்கிட்ட படம் தான். நாங்கள் எல்லாரும் எங்களுக்காக மட்டும் பண்ணாமல் திருப்தியாக ஆடியன்ஸ் இந்த தேட்டர்லேருந்து வெளியே போகணும் அப்படின்னு யோசிச்சு பண்ண படம். ஸோ இந்த வெற்றி, இந்த 50வது நாள் ஜோ அப்படின்னு அந்த போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. ஸோ என்னோட திருப்தி மட்டும் இல்லை, இந்த மொத்த டீமோட முகத்துலையுமே நீங்கள் அந்த திருப்தியை பார்க்க முடியும். அதை தாண்டி எனக்கு ஒன்று சொல்லணும், இது சொல்லலாமான்னு தெரியல. இங்கே இருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் இருக்க நிறைய பேர்கிட்ட நான் அதை பார்க்க முடிஞ்சுது. இங்கே வரும்போது உண்மையிலேயே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணி என்னை ஹக் பண்ணி எனக்கு கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வெற்றியை பார்க்கும்போது அப்படின்னு சொன்ன அந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஆத்மார்த்தமான நன்றி. உங்ககிட்ட இருந்து தான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆரம்பிச்சுது. ஸோ நீங்கள் இந்த படத்தோட ப்ரெஸ் ஷோ முடிஞ்ச உடனேயுமே இந்த படத்தோட ரிசல்ட்டை என் முன்னாடி காமிச்சிங்க. ப்ரெஸ் ஷோலேருந்து இங்கேருந்து இந்த கதவை திறந்து வெளியில் போய் அடுத்த 1 ஹவருக்குள்ளார ட்வீட்லேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் போட்ட ஒவ்வொரு சின்ன நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சு இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சுது. ஆக்சுவலாக நாங்கள் நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்தோட ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு. டு பி ஹானஸ்ட், இந்த படத்தோட ப்ரொமோஷனை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப கரெக்டாக பண்ணோமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இந்த படத்தோட கரெக்டான ப்ரொமோஷனாக நான் பார்த்தது இங்கே இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா கொடுத்த அந்த ரிப்போர்ட் தான். இந்த படம் சக்ஸஸ்ன்றது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை நாங்கள் அந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா ஷோ போட்டோம். அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் போட்ட ட்வீட் அண்ட் நீங்கள் கொடுத்த நியூஸ்லேயே அது எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ
ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலேயே உங்களுக்கு படம் பிடிக்குது, இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த படத்தை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்க அப்படின்றதுக்கு ஜோ ஒரு பெரிய உதாரணமா இருந்தது. ஸோ அதுக்குள்ளார நாங்கள் எல்லாரும் வேலை பார்த்தோம்னு நினைக்கும் போது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை கொடுத்த பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்க ஸ்கில் ஃபோட்டோகிராஃபர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பிரஸ் அண்ட் மீடியாவுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் நான். அண்ட் இதோட ஆரம்பம் அதான் என்கிட்ட ஹரி வந்து கதை சொல்லும்போது அந்த கதையில வந்து நான் வேலை பார்த்த படத்துல இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு கூட பிறந்த தம்பி மாதிரி அவன், அதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இந்த ஜோ கதையை கேட்கும்போது அதுக்கு முன்னாடி ஹரி நான் பார்த்துட்டு இருந்த விதம்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம கூடவே இருக்காங்க ஜாலியாக அப்படி சுத்திட்டு இருக்கோம், தொல்லைக்கு போடுறோம், அப்படி வாரா போட அப்படி பேசி ஜாலியாக சுத்திட்டு இருக்கோம் அப்படின்றத தாண்டி இந்த கதையை சொல்லும்போது அவனுக்கு சினிமா மேல இருக்க லவ்வும் அவனோட லவ்வும் எவ்வளோ அழகா இருக்குன்றது தான் அந்த கதைக்குள்ளார இருந்தது. ஸோ அது எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்தது. கதையை வந்து ஆமாம், இது ஆக்சுவலி நான் சொல்லாம மறக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஹரி வந்து 7 மணி நேரம் நரேட் பண்ணாரு, அது அவரே சொல்லிடுறாரு வேற. 7 மணி நேரம் பொறுமையா கதை கேட்டதுக்கு காரணம் அது அவ்வளோ சோல்ஃபுல்லா இருந்தது, அதுக்குள்ளார அவ்வளோ அழகான விஷயங்கள் இருந்தது. ஸோ அது எல்லாமே விஷுவலா எப்படி இருக்குன்றது அந்த நரேஷன் ஃபுல்லா வந்து அவர் எனக்கு நரேட் பண்ணாரு. அது ஹரின்றதுக்காக மட்டும் இப்படி 7 மணி நேரம் கேட்பேன்னு எல்லாம் நினைச்சிடாதீங்க. யார் சொன்னாலுமே 7 மணி நேரம் தான் 8 மணி நேரம் தான் உட்காந்து கேட்டிருக்கேன். ஸோ அப்படி கேட்கும்போது ஹரி சொன்னதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுவாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட பெரிய டாஸ்கா இருந்தது. சின்ஸ் நான் அங்கிருந்து ஹரி கிட்ட இருந்து தான் இந்த படம் ஆரம்பிச்சது. ஸோ அதனால நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். இதுக்குள்ளார இந்த நான் நிறைய ஸ்டோரி பண்ண போறாரு. ரியோ மாதிரி ஒருத்தர் அதுல ஹீரோவா நடிக்க போறான். மீதி டெக்னீஷியன் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே நிறைய பேர் டெபியூவா இருக்க போறாங்க. இது நாங்க ப்ரெசென்ட் பண்ணி இது நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது இது மேல ஒரு ட்ரஸ்டே கிரியேட் ஆகல. அது ரொம்ப தேல்பத்திரி சீன். ஏகன் வந்தார், கடைசியா தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. ஸோ ஏகன் வந்து அதான் அவன் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஏகன்ட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏகன் சொன்னா ஆனால் 2024 வந்து அப்பா ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்காருன்னு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான். 2024 இல்லையா, அதை நாம ஏன் 2022 பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து ஆக்சுவலி ஏகனுக்கு நாங்கள் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணோன்றது ஏகன் எங்க கூட இருந்து பார்த்துட்டு இருந்தான். ஒரு இல்லைன்னா இதை எடுத்துக்கொண்டு போய் இல்லை இது இப்படி சுருக்கி பண்ணிடலாம், இது இப்படி சின்னதாக பண்ணிடலாம், இது இவ்வளோ போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட இதோட அவுட் நல்லா வராதோன்னு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடா அப்படின்னோடனையும் அவனுக்கு தோணுன அடுத்த பொங்க தான் அருளானது சார். ஸோ ஏகன் வந்து எனக்கு ஒருத்தர் தெரியும், நான் அவர்கிட்ட கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகன் வந்து அப்பாட்ட சொல்லானே, எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு வந்து பிடிச்சிருச்சு, எங்க அப்பா நம்பிட்டாருன்னா சுத்தி யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எங்க அப்பா வந்து விட்டு கொடுத்துட மாட்டாருன்னு. ஸோ நம்ம அப்பாட்ட சொல்லானே அப்படின்னு சொல்லி ஏகன் தான் கூப்பிட்டு போனான். ஸோ அப்படி இது நடக்குமா இல்லையான்னு நான் பயந்துட்டு இருந்தப்ப இதை நடத்தி காட்டினதுக்கு முக்கியமான காரணம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஏகன். தேங்க்யூ சோ மச் ஏகன் ஃபார் தட்.